வணக்கம். என்னோட பெயர் அம்பாசிடர் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த வேளையில் சாமுவேல்ன்ற ஒரு இளைஞர் பல பெண்கள் பல ஆண்களை ஏமாற்றிய ஒரு பெண். அந்த பெண் மூலமா இவர் மிகவும் பாதிக்கப்பட்ட நபர். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு பின்னாடி என்ன விவரங்கள் இருக்குது, யார் யார் தலையீடு இருக்கு, அவர்களுடைய ரெக்கார்டிங்ஸ், அவங்க என்னென்ன பணம் கேட்டு மிரட்டினாங்கலேருந்து என்கவுண்டர் பண்ணிடுவேன் கொலை மிரட்டல் விட்ட வரைக்கும் மொத்த டீட்டெயில்ஸும் நான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நான் கொடுக்க விரும்புகிறேன். என்னவென்றால், இவர் தாம்பரம் எல்லைக்குட்பட்ட இடத்தில் வசிக்கிறார். வேலை பார்க்கறது பெருங்குடி ஏரியாவில், அங்கே ஒரு ஐடி கம்பெனியில். அதே கம்பெனியில் டெலிகாலராக வேலை பார்த்த, இப்போ வரைக்கும் வேலை பார்த்து கொண்டிருக்கிற லிசியா என்கிற பெண்மணி, அவங்க ராயப்பேட்டாவை சேர்ந்தவர்கள். அந்த பெண்மணியுடைய மெயின் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்னு சொல்லுவோம். எப்படின்னா, மெயினான தொழிலே அதுதான். எந்த இளைஞர்கள் இன்னசென்ட்டாக ஏமாளிகளாக இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறது, அவங்கள மயக்க ஆரம்பிக்கிறது, அவங்கள லவ் பண்ண சொல்லி கம்பல் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறமா அடுத்த ஒரு 3-4 மாதத்தில் காவல் நிலையத்தில் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து மிரட்டி பணம் பறிக்கிறது. இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்கு. இது அவர்களுடைய தாயார் துணையோடும் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் பின்னாடி ஒரு பெரிய மாஃபியா கேங்ஸ்டர்ஸ் குரூப்பே இருக்குது. அதுக்கு தலைவர் ஒரு காவல் ஆய்வாளர். அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகி திருப்பி டிரான்ஸ்ஃபர் ஆகி திருப்பி இங்கே ஊருக்கு வந்திருக்கவர். அந்த காவல் ஆய்வாளருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் சப்போர்ட், இன்ஸ்பெக்டர் பேர் மோகன்தாஸ். நிறைய பேருக்கு பரிச்சயமான பெயர். மோகன்தாஸ் என்ற இன்ஸ்பெக்டர் தான் மெயினான பேக் போன் சப்போர்ட்டாக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவர் மேலே என்னன்னா, ராயப்பேட்டா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா இவங்க முன்னாடி ஏமாத்தின, ஜஸ்ட் ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி ஏமாத்தின இந்த பையனை ராயப்பேட்டா ஸ்டேஷனில் வச்சு தான் 5 லட்ச ரூபா பைசல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பையன் 5 லட்ச ரூபா கொடுத்ததுனால இவன் மேலே இருந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லி எழுதி கொடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அதற்கான ஆதாரங்கள் நான் சமர்ப்பிக்க உள்ளேன் இருக்கு. அதே ஸ்டேஷனில் இன்னொரு கம்ப்ளைண்ட் இவர் மேலே கொடுக்க முடியாதுன்றதுக்காக ராயப்பேட்டாவில் வசிக்கும் ஒரு பெண்மணி நம்ம சேலையூர் காவல் சரகத்துக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷன், அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்து டிசியை பார்த்து, டிசி கிட்ட அந்த ஏசி கிட்ட ஏசியை பார்த்து, ஏசி கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசி, மீன்ஸ் இவங்களுடைய பேக் போன் இன்ஸ்பெக்டர் பேசி, உடனே அங்கேருந்து ஏடபிள்யூபிஎஸ்ல இந்த பையனை கூப்பிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25 டேஸ் 25 நாள் இந்த பையனை அவ்வளோ ஒரு மிரட்டல் மேலே மிரட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட்டை காட்டவும் இல்லை, எஃப்ஐஆர் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்களே தவிர, கடைசியாக அவங்க என்னத்துக்கு பண்ண வந்தாங்கன்னா, அந்த ரெக்கார்டிங் இங்கே கையில் ஃபைனலாக நான் கொடுக்குறேன் எல்லாருக்கும். 7.5 லட்ச ரூபா அந்த பெண்ணுக்கும், இந்த பேரம் பேசிய இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி என்கிற காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கு 1.5 லட்சமும் 50,000 மோகன்தாஸ் இன்ஸ்பெக்டருக்கும் கொடுக்கறதுக்காக அவங்க பேசின ரெக்கார்டிங் நான் சப்மிட் பண்ணுறேன். இதுதான் மெயின் காரணமே. இளைஞர்களை இன்னைக்கு மிரட்டி பணம் பறிக்கிறது காவல்துறை பின்னாடி வச்சிருக்கிறது. இந்த காவல்துறையில் இருக்க 1-2 அதிகாரிகளால் மொத்த காவல்துறைக்கும் கெட்ட பேர் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் காவல் சரகத்துடைய உதவி ஆணையாளர், அசிஸ்டன்ட் கமிஷனர் திருவாளர் கிறிஸ்டியன் ஜெயசீலி அவர்கள் இந்த பையனை பிளஸ் சாமுவேலையும் அவருடைய அம்மாவையும் கூப்பிட்டு ஸ்டேஷன் உள்ளே அவரோட ஆஃபீஸ்லேயே வச்சு, இந்த பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கை உடஞ்சிருக்கு சார், கை உடஞ்சிருக்கு, என்னால் இது பண்ண முடியாதுன்னா
கை கட்ட கழட்டுன்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கீழே தரன்னு இழுத்து கீழே தள்ளி அவங்க அம்மாவை பிடிச்சி தள்ளி அவங்கள அசிங்கமாக பேசி இந்த பையனையும் அடித்து, இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கிறேன், இத்தனை கேசஸ் நான் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். அவர் பண்ணியிருக்கிறார் இல்லைன்னு சொல்லலை. இந்த பீகார் பர்சன்ஸ் 4 பேரை சுட்டாங்க துறைப்பாக்கம் லிமிட்டில். அப்போ அதை இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு வரவங்க போகிறவங்ககிட்டலாம் என்கவுண்டரில் போட்டுருவேன் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர, இவனையும் அதே மாதிரி பயமுறுத்தி, நீ அந்த பொண்ணை திங்கக்கிழமை காலையில் 10 மணிக்கு நீ தாலி கட்டலைன்னா உன்னை என்கவுண்டரில் போட்டுருவேன், இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டினதும் இருக்கிறது. உண்மையாக மிரட்டியிருக்காரு. அந்த இடத்துல அட்வொகேட்டை உள்ளே விடலை. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கு சென்று பையனை ரெஸ்கியூ பண்ணி எடுத்துகிட்டு போய் அடுத்த நாளே தாம்பரம் ஆணையாளரை சந்தித்தோம். திருவாளர் அபின் டி மோடாக் IPS. உண்மையாக சொல்லணும்னா காவல்துறையில் அருமையான ஒரு கமிஷனர். இஸ் த பெஸ்ட் பர்சன் ஐ எவர் மெட். உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை ஆராய்ந்து இம்மிடியட்டாக டிசியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, நீங்கள் உடனே டிசியை போய் பாருங்கன்னு சொல்லி டிசி கிட்ட டைரக்ட் பண்ணார். அவர் பர்சனலாக சைன் பண்ணார். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, டிசியை பார்க்க சொல்லி கமிஷனர் சொல்லிட்டார். ரொம்ப சந்தோஷம். அவருடைய நேர்மையான ஒரு விசாரணை எங்களுக்கு மிகவும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. அந்த நம்பிக்கையில் டிசி கிட்ட போனோம். ஆனால் டிசி கிட்ட போன பிறகு தான் தெரியுது அங்கே தான் மெயின் பாயிண்டே இருக்குன்னு. டிசி அருமையான மனிதர், டிசியை நான் குறை சொல்லலை. ஆனால் டிசியை சந்திக்க விடாமல், சாமியை தரிசிக்கணும்னா பூசாரி வரம் கொடுக்காதுன்னு வைங்க, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. டிசியோட ஆஃபீஸில் டிசியோடைய அட்மின் SI திரு புகழேந்தி அவர்கள் எங்களை டிசியை சந்திக்கவே விடலை. நாங்கள் பேப்பரை அனுப்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கமிஷன் ஆஃபீஸில் பேப்பர் வரலன்னார். அங்கே ஃபோன் பண்ணி கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசின உடனே வந்துருச்சு, நான் பேப்பரை ஏசி கிட்ட அனுப்பிச்சிட்டேனார். ஏசி தான் மெயின் குற்றவாளியே. இப்போ அவர் தான் அடித்ததை நோக்கி தான் நாங்கள் போனது. அவர்கிட்டே திருப்பி அனுப்பிச்சா எப்படின்னு நான் கேட்டேன். இல்லை நீங்கள் இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, டிசி கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டிசி கிட்ட போய் காட்டிட்டு கையெழுத்து வாங்கிட்டு நான் டிசியை பார்க்கணும்னு சொல்கிறோம். அப்படியோ டிசி உங்களை பார்க்க மாட்டார். நான் தான் கேட்டேன், எப்போ நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட் தானே, எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் டிசி தானே பார்க்கணும் அப்படின்னு கேட்டேன். இருந்தாலும் அவர் எங்களை அலோவ் பண்ணவில்லை. இன்னொரு விஷயம், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு, அவர் டிசியா இல்லைன்னா உள்ளே உட்காந்துருக்கவர் கோயல் சார் டிசியான்னு. அவர் நல்ல மனுஷன்தான், இல்லைன்னு சொல்ல. பட் இவரோட ஆஃபீஸில் பார்க்கும்போது இவர் தான் டிசி மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கார். எங்களை பார்க்க விடாமல் அங்கேருந்து திருப்பி எங்களை சேலையூர் காவல் நிலையத்துக்கு அனுப்பிச்சார். ஏசி ஆஃபீஸ் வந்தோம். அங்கேருந்து எங்களை திருப்பி என்ன பண்ணாங்க, சிட்லப்பாக்கம் ஆல்-உமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சாங்க. அங்கே உண்மையாகவே சொல்கிறேன், ADGP லா அண்ட் ஆர்டர் திருவாளர் மதிப்பிற்குரிய டேவிட்சன் ஆசீர்வாதம் IPS அவர்கள் சொன்னது, மரியாதையோடு எல்லாரையும் நடத்த வேண்டும் என்று உத்தரவு போட்டிருந்தார். உண்மையாக சொல்கிறேன், அந்த உத்தரவு இந்த இன்ஸ்பெக்டர் காதில் விழுந்துதான் தெரியல, இல்லை விழுந்தும் விழாத மாதிரி இருக்காங்களான்னு தெரியல. இருக்கிறதுலே தரக்குறைவான வார்த்தைகளில் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் இத்தனைக்கு எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோன்றோம். வி காட் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். அந்த பெண்மணி என்ன பண்ணுவான்ற வரைக்கும் மொத்த அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ், கிளியரான விட்னஸ் கையில் வச்சுட்டு இருக்கேன். அந்த முன்னாடி அஃபெக்ட் ஆன பையனை நிர்வாணமாக வீடியோ எடுத்து இப்போ வரைக்கும் மிரட்டிக்கிட்டு இருக்கான்னு அந்த பையனோட ஸ்டேட்மெண்ட்டை கையில் வச்சுட்டு இருக்கேன். கொடுக்குறேன், ரெடியாக இருக்கேன், இந்தாங்க மேடம் இதை கேளுங்கன்றோம். பட் தே நெவர் அக்செப்ட். நான் இன்னொன்று சொன்னேன், சரி அப்படி தான் பண்ண போகிறீங்க, நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடுங்க, என் கம்ப்ளைண்ட்டுக்கு எஃப்ஐஆர் போடுங்க, போய் கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு சொன்னோம். ஆனால் அதையும் அவர்கள் ஒத்துக்கவில்லை. நான் அவனுக்கு மட்டும்தான், அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் எஃப்ஐஆர் போடுவேன், இவனை பிடிச்சி உள்ளே போடுவேன் அப்படின்றாங்க. நான் எதை சொன்னேன், நியாயமாக விசாரித்தா சந்தோஷம், இல்லைன்னா விடுங்க, நாங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தையும் கோர்ட்டையும் நாங்கள் சந்திக்கிறோம், நாங்கள் அங்கே போய் நியாயத்தை தேடிக்கிறோன்னு சொன்னோம். அப்போவும் அந்த அம்மா எங்ககிட்ட பகிரங்கமாக சொல்லுது, நீங்கள் இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணலன்னா நான் எஃப்ஐஆர் போட்டுருவேன், நீங்கள் கோர்ட்டில் இல்லை இந்த பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் ஜாமீன் எடுத்துக்கோங்கன்னு எங்களை மிரட்டுறாங்க. நான் அதான் பார்த்தேன், ரைட் ஓகே சந்தோஷம். அதிகார துஷ்பிரயோகம், ரொம்ப கேவலமான வார்த்தைகளில் நியாயம் இருக்கிற பகுதியை என்னன்னு கூட கேட்காம பணம் முக்கியம் என்று போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் உண்மையாக அவ்வளோ ஒரு மட்டமான ஒரு விசாரணையை நடத்தினாங்க. அதை விட முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, திஸ் ஹேஸ் டு பி, இந்த பிரச்சனைகள் ராயப்பேட்டா காவல் சரகத்துக்கு உட்பட்டது அப்படின்னா
ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்துருக்கணும், அங்கே கொடுக்கல. அதை விட்டுட்டு கமிஷனரேட்டே மாறி இருக்கு. சென்னை கமிஷனரேட்லேருந்து தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு போய் சேலையூர்லேயும் சிட்லப்பாக்கத்துலையும் கொடுத்து அங்கே விசாரிக்கிறதுக்கான நோக்கம் என்னன்றதையும் கேள்வி எழுப்பினோம். எங்களுக்கு சரிவர பதில் வரவில்லை காவல்துறையிலிருந்து. இதில் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது ஒரே ஒருத்தர் தான், உண்மையாக நியாயமாக சப்போர்ட் பண்ணவர் தாம்பரம் சிட்டி கமிஷனர் திருவாளர் மதிப்பிற்குரிய அபின் டி மோடக் ஐபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் எங்களுக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணார். ஆனால் கமிஷனருடைய உத்தரவையும் மீறி கமிஷனருக்கும் மேலே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு டீல் பண்ணுறது டிசியோடைய அட்மினஸை, முக்கியமாக சேலையூர் காவல் சரகத்துடைய உதவி ஆணையர் மற்றும் ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுடைய ஆய்வாளர், முன்னாள் ஆய்வாளர், லஞ்சம் கேட்ட ஆய்வாளர் ஜெயலட்சுமி, இப்போ இருக்கிற ஆய்வாளர், அவங்க யாரையுமே மரியாதையாக நடத்துறதில்ல. எங்களுக்கு அது ஆய்வாளர் பார்க்குற மாதிரியே தெரியல. நாங்கள் ஏதோ ஊர் பஞ்சாயத்தில் அரச மரத்தடியில் உட்காந்த மாதிரி இருக்குது போனால். ஏன்னா அவங்களுக்கு உண்மையாக ஒரு இங்கிலீஷ் வேர்டு கூட வரல. நாங்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்கிறோம், இதெல்லாம் ப்ரூஃப்னு சொல்கிறோம், பட் ஒரு என்ன சொல்கிறது, நாட்டு வக்கீல் மாதிரி பேசுகிறாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் இல்லை. காவல்துறை இவ்வளோ மோசமான நிலையில் இருக்குது. இந்த மாதிரி ரெகுலராக குற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பெண்களிடமிருந்து உண்மையாக சொல்லப்போனால் இன்னைக்கு ஆண்கள் காப்பாற்றப்பட வேண்டிய நிலை வந்துவிட்டது. ஒருத்தன் ஆல்ரெடி 5 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன், இந்த பிள்ளைகிட்ட இப்போ 7.5 லட்ச ரூபா கேட்குறாங்க. இன்னும் அடுத்தது வேறு ஸ்டேஷனில் கண்டிப்பாக 9 இல்லை 10 லட்ச ரூபா கேட்பாங்க. தொழிலாகவே குடும்ப தொழிலாகவே சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் இந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் காவல்துறையில் இருக்கிற இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் செய்த காவலர்கள் மீது, ஆய்வாளர் மீதும் உதவி ஆணையர் மீதும் உதவி ஆய்வாளர் மீதும் கடுமையான நடவடிக்கை தேவை என்று நாங்கள் இந்த நேரத்தில் பதிய விரும்புகிறோம். நன்றி, வணக்கம். மோகன்தாஸ் எப்படின்னா, ஜெயலட்சுமி இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி இருக்காங்க இல்லையா, அவங்க ஓப்பன் டாக்காகவே எங்ககிட்ட பேசும்போது எங்கள் அட்வொகேட் கிட்டையும் பேசினாங்க, எங்ககிட்டையும் பேசினாங்க. என்னன்னா, மோகன்தாஸ் சாருக்கு 50,000 கொடுக்கணும், எனக்கு 1.5 லட்சம் வேணும், அந்த பொண்ணுக்கு 7.5 லட்சம் கொடுத்தால் கேஸே இல்லாமல் ஆக்கிடுறோம்னு. அதுக்கான ஆதாரம் ரெடியாக இருக்கு, நான் அனுப்பிச்சிட்டேன். அவர் D2 அண்ணா சாலை போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கார். அங்கே எந்த வழக்கம் இல்லையே, அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் பேசுகிறார் அப்படின்ற ஒரு இது மட்டும். குற்றவாளிக்கு, குற்றம் சாட்டப்பட்டவருக்கு யாரும் வரல, ஆனால் குற்றமாக ரியலாக பண்ணுற ஒரு முக்கியமான தொழிலாகவே செய்கிற அந்த பெண்ணுக்கும் அந்த பெண்ணுடைய தாயாருக்கும் முக்கியமான ஏஜென்ட் அவர் தான். சார் ஓப்பனாக சொல்கிறேன், வி ஆர் ரெடி டு கோ ஃபார் அ கவர்மெண்ட் டெஸ்ட்டு இம்மீடியட்டாக. இப்போ கரண்ட்டில் இப்போ கூட நேராக டெஸ்ட் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி. இந்த பையனுக்கு வெர்ஜினிட்டி டெஸ்ட் கூட வைக்கலாம், அந்த மாதிரி எந்த விஷயங்களும் நடக்கலை. ஆனால் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, நாங்கள் உடலுறவு வச்சுட்டோன்னு ஒரு கதை விடுறா. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் சொல்கிறேன், 3 தடவை இந்த பையனை அசால்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒன்று, ஆஃபீஸ்லேயே பாத்ரூமில் கூட ஒரு அடியாள் பிரபாகரன் ஒரு ஆளை வச்சு அடிச்சிருக்காங்க. ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. ஆஃபீஸில் அது அப்போதைக்கு மூடிட்டாங்களே தவிர, வீடு பூந்து 2 தடவை ரவுடிங்களோட வீடு பூந்து அந்த பொண்ணும் அந்த பொண்ணுடைய அம்மாவும் இவங்கள அடிச்சிருக்காங்க. இவங்க அம்மாவையும் தம்பியும் அடிச்சிருக்காங்க. அப்பா கிடையாது, அப்பா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இறந்துட்டாரு. ஸோ யார் சப்போர்ட் இல்லையோ அவங்ககிட்ட காசை பிடுங்கலான்னு இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா, அந்தைய தேதியில் 100க்கு டயல் பண்ணி கம்ப்ளைண்ட் ஆகி அந்த நம்பரோடு இருக்குது. அந்த இதை எடுக்கலாம். ஏசி ஒரு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்க ஆஃபீஸில் இருக்க சிசிடிவியை நோண்டுனாலே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும். ஏசி ரூமில் இருந்த சிசிடிவி கழுத்தை பிடிச்சி இழுத்து அடித்ததுலேருந்து, இந்த பையனை கண்ணாபின்னான்னு பேசுனதுலேருந்து, அவங்க அம்மாவை தவறாக பேசுனதுலேருந்து எல்லா ஆதாரங்களும் அதில் இருக்குது. இந்த பையன்
இந்த பையன் முன்னாடி பையனா? அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த பையன் எழுதி கொடுத்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து வாபஸ் செய்யப்பட்டது அப்படின்றது அந்த சிஎஸ்ஆர் காப்பி இருக்கு இல்லையா, அது சிஎஸ்ஆர் காப்பியை நான் வச்சிருக்கேன். ராயப்பேட்டா ஸ்டேஷன்ல இது நடந்தது. அதை நாங்கள் பின்னாடி விசாரணை செய்தோம். W23 ராயப்பேட்டா ஸ்டேஷனில் அந்த பையன் கம்ப்ளைண்ட் கொடுத்து, அந்த பையன் மேலே இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்து 5 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கு. அதுக்கான இது இதில் இருக்குது, ஒப்புதல் இதில் இருக்குது. அந்த பையனுடைய ஸ்டேட்மெண்ட்டு என்கிட்ட இருக்குது, வாய்ஸ் ரெக்கார்டிங். எங்களுடைய டைரக்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர், போர்ட் டைரக்டர், அவங்களே டைரக்டாக பேசினப்ப அந்த பையனோட வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் அவனே சொன்னது, நான் குளிச்சுட்டு வெளியே வந்தேன், என்னை நிர்வாணமாக வீடியோ எடுத்திருக்கா. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. நீங்கள் நிர்வாணமாக யாரை வேணாலும் வீடியோ எடுத்துடலாமா? எடுத்தால் அது சட்ட பிரகாரம் சரியான்னு தெரியல. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, பழைய எஸ்ஐ அங்கே இருந்தாங்க, இப்போ அவங்க இல்லை. அந்த எஸ்ஐக்கு இந்த பையனோட நிர்வாண வீடியோவை அனுப்பிச்சப்ப அந்த எஸ்ஐ இந்த பொண்ணை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க, உன்னை இந்த இதுலேயே உள்ளே போட்டுருவோம், நீ ஒழுங்கு மரியாதை கொடுக்குறத வாங்கிட்டு ஓடி போயிருன்னு சொல்லி கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ 5 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வாங்கிட்டு அந்த பையனை கழட்டி விட்டுட்டு, இன்னொரு கொடுமை என்னன்னா, அந்த பையன் கூட இருக்கும் போதே இவனுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்ததுக்கு அந்த பொண்ணு. ஏன்னா அவனை கழட்டி விட போறோன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த மரத்தாவணும் இல்லையா. ஸோ அதற்காக இந்த பையனை ப்ரெஷர் மேலே ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அவங்க ஆஃபீஸில் இந்த பொண்ணு பேசினது பிரதர், அண்ணன். 1 வருஷம் தாண்டின உடனே பழகின பழக்கம் அண்ணன், கண்ணன் அப்படின்னு மாத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. பணம் கொடுக்க சொல்லி இன்சிஸ்ட் பண்றாங்க. ஆனா நம்ம தவறு பண்ணா காம்பன்சேஷன் கொடுக்கலாம், இல்ல கல்யாணம் பண்ணலாம், நாங்களே பண்ணி வைப்போம். தவறு பண்ணியிருந்தா ஆரம்ப ஸ்டேஜில் இது வரைக்கும் பணம் கொடுத்ததில்லை. ஒரே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் கேட்டால் ரொம்ப கம்மி. கொஞ்ச நாள் ஆட விட்டு ஸ்டேஷனில் போய் மிரட்டி, ஒரு டெய்லி தொழில் பண்ணுறவங்க 1000-2000 நின்றோம். இது 1 வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மொத்த அறுவடை பண்ணுற கேஸு. 5 லட்சம் 10 லட்சம் இருக்கு. கேஷுவலாக எடுத்த ஃபோட்டோஸ் வெளியில் ஆஃபீஸில் வெளியே அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எதுவுமே அந்த மாதிரி போகவும் இல்லை. அந்த அளவுக்கு போகும். நட்பு ரீதியாக பழகணும். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே டீம் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம். அவங்க வேறு டீம் மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏஜேஸ்னு ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் 3 வருஷமாக. ஆமாம், நான் ஜாயின் பண்ணுறப்போ தான் அவங்களும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 6 மாதம் ஒரே டீம் இருந்தோம். ஒர்க் ரிலேட்டடாக பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதுக்கப்புறம் போக போக அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அதை நான் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் அவங்க வந்து ரொம்ப வந்து வற்புறுத்திட்டு லவ் டார்ச்சர் சொல்லி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. வற்புறுத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எதுவும் கொடுக்கல. இவங்களுடைய தொழில் என்னன்னா, முதல்ல எதுவும் வாங்க மாட்டாங்க. ஒரு 6 மாதம் கழிச்ச பிறப்பு போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு மொத்தத்துக்கும் சேர்த்து வட்டியோடு வாங்குறவங்க 5 லட்சம் 10 லட்சம்னு. திஸ் இஸ் வாட் தேர் ரியல் ஸ்டோரி. அவங்க இதுதான் அவங்களுடைய தொழிலே, குடும்ப தொழில். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இது பேர் வந்து பாலமுருகன். இவருக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. பாலகுமார் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இவரை நிர்வாணமாக வீடியோ எடுத்து இவர்கிட்ட பல ஆயிரங்கள் பணம் பறிக்கப்பட்டது. இப்போ வரைக்கும் அவங்க வீட்லேயே 6 மாதம் லிவிங் டுகெதரில் வாழ்ந்திருக்காங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணாமல். இதுக்கு அவங்க அம்மா கூட உடந்த, இது அம்மாவா இல்லை மாமாவான்னு தெரியல. ஐ டோன்ட் நோ. பிகாஸ் அவங்க அம்மா ஃபோட்டோவும் இருக்கு, இதோ காட்டுறேன். இதுதான் அவர்களது. அப்படியே காட்டுவா, வெயிட். ஓகே, அவர்கள் அம்மா பொண்ணு, இந்த பக்கம் முன்னாள் காதலர்,
பட் பாவம் இந்த அப்ராணி இது வரைக்கும் காசு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அவரோட வாய்ஸ் ரெக்கார்டிங் எல்லாருக்கும் அனுப்புகிறேன், கொஞ்சம் தயவுசெய்து கேளுங்க. எஸ், அதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னன்னா, ஒரு பிரச்சனை ஆகி அவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் அவங்க வீட்டுக்கு போய் இந்த நபருடைய அம்மாவையும் இவரையும் தாக்கியிருக்காங்க. இவங்களுக்கு இதே தான் வேலை. ஒத்து வந்தா ஓகே, இல்லைன்னா வீடு பூந்து அடிக்கிறது. அதுக்கு ஒரு 2-3 குண்டாஸ் வச்சிருக்கிறாங்க, ராயப்பேட்டாவை சேர்ந்த ரவுடிகள். அதற்கு சப்போர்ட்டா காவல் ஆய்வாளர்கள். இப்ப சேலையூர் ஏசி, டிசியோட அட்மின் எஸ்ஐ. இல்லை, எனக்கு இதை பற்றி தெரியாது. இந்த பிரச்சனை அப்புறம் வீட்டுக்கு வந்து இது பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு காவல் நிலையத்தை அணுனதுக்கப்புறம் எங்கள் சப்போர்ட் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து அவங்க செக் பண்ணி சொன்னாங்க இது மாதிரி இருந்திருக்குன்னு சொல்லி. அது வரைக்கும் எனக்கு இது மாதிரி விஷயம் நடந்தது யாருக்குமே தெரியாது. எங்கள் ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது. அந்த பையனை எங்கள் ஆஃபீஸ் கூட ஒர்க் பண்ண பையன் தான். ஆனால் எந்த விஷயமே எனக்கு தெரியாது. இல்லை, இப்போ அந்த பையன் அந்த ஆஃபீஸில் எங்க பணம் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஆபீஸை விட்டா அம்மா தாயை ஆளை விடு, இதுக்கு மேலே என்கிட்ட காசு இல்லைன்னு திருச்சி ஓடின பையன் இப்போ அவன் திருச்சியில் இருக்கான், இன்னொரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அந்த லிஸ்ட்டும் ரெக்கார்டிங் கொடுத்துட்றேன். அதே ஆஃபீஸில் தான் இருக்கார். பட் நாட் இன் சேம் டிவிஷன். அந்த பெண் ஒர்க் பண்ணுறது டெலிகாலிங், பிபிஓ மாதிரி. இவங்க ஒர்க் பண்ணுறது குவாலிட்டியில் இருக்காங்க. நானும் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அவங்க வந்து எல்லாம் பேசிட்டு நீங்கள் பர்சனல் விஷயமாக வந்திருக்கீங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணக்கூடாது வார்ன் பண்ணி 2 பேரையும் விட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஆஃபீஸ்க்குள்ளே இந்த மாதிரி பிரச்சனை பண்ணலை. திருப்பி ஏதாவது பிரச்சனை பண்ணால் ஆஃபீஸ்லேருந்து நீக்கிடுவோன்னு சொன்னாங்க. அதனால் ஆஃபீஸில் பண்ணாமல் வெளியில் வச்சு வீட்டில் வந்து ஆள் கூப்பிட்டு வந்து அடித்து அந்த மாதிரி பண்ணாங்க. நாங்கள் அப்புறம் 100க்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். கை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆச்சு. ஆனால் எனக்கு அந்த பொண்ணு தான் வந்து ஆள் வச்சு அடித்த மாதிரி எனக்கும் தோணுது. கார் வந்து தட்டி விட்டு போயிட்டாங்க. இந்த இன்கொயரிலாம் நடந்துட்டு இருக்க நடுவு சமயத்தில் ஏசி வந்து உள்ளே போனோடனே கேஸ் லெட்டராக எதுவுமே கேட்கல. உள்ளே போனோடனே ரொம்ப அபியூசிவான வேர்ட்ஸ், வல்கராக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பும் கொடுக்கலாம். அவ்வளோ தூரம் கேட்குறேன் சார், ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் கொடுங்க. ஆனால் நீ பேசவே கூடாது, நான் பேசுகிறத நீ கேட்கணும், தலையை மட்டும் ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, சார் எனக்கு பேச 2 நிமிஷம் டைம் கொடுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா அவர் விடவே இல்லை. அது பேசுகிறது நீ பேசுகிறது தப்புன்னு உடனே அடிக்க ஆரம்பிச்சு என்னை கை தான் கட்டு போட்டிருக்க, ரொம்ப வந்துட்டு ஷோ காட்ட வரையா அப்படின்னு சொல்லிட்டு அவுத்து கட்டெல்லாம் அவுத்து உள்ள கையெல்லாம் முறுக்கி தள்ளி விட்டு ரொம்ப பெயின் இதுவாகிடுச்சு. அப்புறம் என் அம்மாவும் உள்ளே கூப்பிட்டு அம்மாவே ரொம்ப வல்கரான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி கடைசியிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உள்ளே பேசிட்டு இருந்தோம் ஏசி ரூமுக்குள்ளே. வெளியில் வர வரைக்கும் என்கவுண்டர் கதையை பற்றி சொல்லி நான் உன்னையும் என்கவுண்டரில் போட்டுருவேன், அதுதான் என்னை வந்து அப்படி சொல்லிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் நீ வந்துட்டு நீ இப்போ கூட உன்னை ரிமாண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளிடுவேன், அதுதான் சொல்லிட்டு இருந்தார். கேஸ் டேட்டாக எதுவுமே அவர் பேசவே இல்லை கடைசி வரைக்கும். ஆமாம், முன்னாடி 15 லட்சத்தில் ஆரம்பிச்சது, அப்புறம் 7.5 லட்சம் எக்ஸ்ட்ரா, ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் அப்படி எக்ஸ்ட்ரா 7.5 லட்சத்தில் வந்து நீக்கினாங்க கடைசியாக. அந்த பொண்ணு டேரெக்டாக வந்து கேட்கல, போலீஸ் மூலிமா வச்சு தான் கேட்டாங்க. போலீஸில் வந்து முன்னாடி இருந்த ஜெயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க டேரெக்டாகவே கேட்டாங்க, அவங்க ரெக்கார்டிங்கும் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட லாயரும் வந்து பேசி அவங்க லாயர் டேரெக்டாக வந்து எங்ககிட்ட கேட்டாங்க. ஆமாம், முன்னாடி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் மாறினதுக்கப்புறம் அந்த காசு டேரெக்டாக கேட்காம நீ கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ண அவங்க என்ன தாட்னா கல்யாணம் பண்ணிவிட்டு பெருசாக ஏதாவது இது பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ கல்யாணம் பண்ணி ஆகணும் இல்லைனா எஃப்ஐஆர் போட்டுலான்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இல்லை, அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதான் எனக்குமே புரியல. ஏன்னா எந்த அடிப்படையுமே அவங்க நடக்கும் இல்லை, எதுவுமே நடந்த மாதிரி அவங்க காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க போலீஸும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவும் சான்ஸ் கொடுக்காம அவர் சொல்கிற அவ்வளோ தூரம் எப்படி நடக்காமல் இருக்கும்னு அவங்க அதையே சொல்லிட்டு இருக்காங்க. நான் பேசுறது கேட்கவும் மாட்டேங்கிறாங்க, யாருமே ஒத்தரிக்க மாட்டாங்க போலீஸில். அடுக்கு வச்சும் போனாலுமே அவங்க வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் பார்த்துக்கோங்க, நான் எஃப்ஐஆர் போட தான் முடியும் அப்படி தான் சொல்கிறாங்க. வேறு எதுவுமே பேச வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே மெயினான விஷயம். இங்கே இருக்கிற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, மோகன்தாஸ், அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வந்ததுனால
போலீஸ் பொறுத்த வரைக்கும் நாங்களும் ஒரு சாட்சி தான். நாங்கள் உள்ளே போய் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறோன்னு சொன்ன பிறகும் அட்வொகேட்டையும் அலோவ் பண்ணலை, எங்களையும் அலோவ் பண்ணலை. ஒன்லி இந்த பையன் மட்டும்தான் வரணும், ஒன்று பண்ணுறதா இருந்தால் கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா பணம் கொடுக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நிற்கிது. இன்னொரு விஷயம், கல்யாணம் ஏன் பண்ணணும்னு இப்போ அந்த ஒரு ஐடியா வந்திருக்கிறது எதுக்குன்னா, கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்த 1 மாதம் to 2 மாதத்துக்குள்ளார இந்த பையன் மேலே 498 செக்ஷனில் ஃபைல் பண்ணி மொத்தமாக இவங்ககிட்ட வந்து முழுசாக உருவி எடுத்துருவாங்க. கமிஷன் ஆஃபீஸில் கமிஷனரை பர்சனலாக பார்த்து கமிஷனர்கிட்ட கொடுத்தோம், தாம்பரம் கமிஷனர்கிட்ட. ஏன்னா இவங்க அங்கே தானே சிட்லப்பாக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க, ராயப்பேட்டாவில் கொடுக்காம சிட்லப்பாக்கத்துக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ராயப்பேட்டாவில் கொடுத்தா ஏற்கனவே ஒருத்தங்கிட்ட வாங்கின குட்டு வெளியே வந்துடும் இல்லையா, அதனால. ஸோ தாம்பரம் கமிஷனர் சொல்லியும், தாம்பரம் கமிஷனரை பார்த்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்து நாங்கள் கொடுத்தப்ப கமிஷனர் இம்மிடியேட்டாக நோட் பண்ணி உடனே டிசியை போய் பாருங்கள், பள்ளிக்கரணை டிசி அவர் உடனே கௌதம் கோயல் சாரை போய் பாருங்க, அருமையான மனிதர். கௌதம் கோயல் இஸ் ஒன் ஆஃப் த குட் ஆஃபீஸர், ஐ நோ தட். அவர் போய் பாருங்கன்னு அனுப்பிச்சாரு. நாங்கள் இம்மிடியட்டாக சோழிங்கநல்லூர்லேருந்து உடனே இதுக்கிட்ட டிசி ஆஃபீஸ் வந்துட்டோம். போய் உள்ளே போகலான்னு பார்க்குறோம். டிசியை சந்திக்க விடாமல் தடுத்தது டிசியோட எஸ்ஐ, அட்மின் எஸ்ஐ புகழேந்தி அவர் பேர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தான் டிசி மாரி ஆக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு இன்னும் கம்ப்ளைண்ட் வரலன்னார். நான் உடனே கமிஷனர் சாருடைய பிஏ மார்டின் சாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் நீங்கள் சொன்னீங்க வந்துருச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் இவர் வரலன்னு, ஃபோனை கொடுங்கன்னு சொன்னார். ஃபோனை கொடுத்தேன். அப்போ சார் வந்துடுச்சு சார், நான் அதை ஏசி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிட்டேன் சார்னார். அங்கேருந்து அனுப்பிச்சதை டிசி கிட்ட காட்டாமல் ஏசி கிட்ட ஃபார்வர்ட் பண்ணியிருக்கார். ஏசி தான் மெயினாலே இவர் அடித்தது, அதை குறித்து தான் போய் கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போயிருக்கோம். அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்தா எப்படி? அதனால் உடனே நாங்கள் ஏசி ஆஃபீஸ்க்கு வந்தோம். அங்கேருந்து எங்களை ஏடபிள்யூபி போக சொல்லிவிட்டு இந்த கம்ப்ளைண்ட்டு 4 நாள் ஆச்சு கொடுத்து, கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து அன்னைக்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயாச்சு, கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. டிசியும் அப்ரூவல் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இன்னும் அந்த டேபிள் அவுட் நவராமல் அங்கேயே வச்சுருக்காங்க. இவரை அந்த பொண்ணு கொடுத்த கம்ப்ளைண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு இன்ன வரைக்கும் துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று பணம் கொடு, இல்லை எஃப்ஐஆர் போடு. இதுதான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எந்த தகவல் வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் ஆஃபீஸில் பாலகுமார்ன்ற மூலம் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது மாதிரி நிறைய பேர் இருக்கலாம்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அந்த கேஸ் டிஃபர். ஆனால் அவங்ககிட்ட பணம் வாங்கியாச்சு, இப்போ வரைக்கும் பணம் வாங்கிட்டு தான் இருக்குது அந்த பொண்ணு. ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஆஃபீஸை விட்டு இந்த பையன் வெளியவே போயிட்டான், வேலையை விட்டு சொந்த ஊரான திருச்சிக்கே போய் இப்போ வேறு கம்பெனியில் அங்கே எங்கேயோ ஜாயின் பண்ணியிருக்கான். அடுத்தது இந்த பையன். இப்போ இவனுக்கு அடுத்தது யாருன்றது தான் யோசிக்கணும். இதுக்கு முன்னாடி அவங்க இன்னும் யார்கிட்ட பண்ணாங்கன்றத நோண்டணும். அதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதுலேயே இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இன்ஸ்பெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, ஆலுமன் இன்ஸ்பெக்டர் பணம் வந்து ஒரு அக்கௌண்ட் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னாங்க. அதுக்கான ஜிபே நம்பர், அந்த அக்கௌண்ட்டு, அவங்களுடைய நம்பர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதில் அவங்க கொடுத்த மெசேஜோட டிஸ்பிளே கொடுக்குறேன். என்னென்னா, அது ஒரு ட்ரஸ்டோடைய அக்கௌண்ட்டு கொடுக்குறாங்க. வழக்கமாக ட்ரஸ்ட் வச்சுக்கிறவங்க நல்லது பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட் வைப்பாங்க. லஞ்சம் வாங்கிறதுக்கே ட்ரஸ்ட் வச்சு டாப் மோஸ்ட் மாடரேட்டாக போயிட்டுருக்குறாங்க தமிழ்நாடு போலீஸ். அது லஞ்சத்துக்காகவே ஓப்பன் பண்ண ட்ரஸ்ட்டா என்னன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் கொடுத்த ஜிபே நம்பர் இதுதான். ஜிபே நம்பர் இது. ஜிபேல முதல்ல 7.5 லட்சம் பண்ண முடியாது, ஒரு நாளைக்கு 1 லட்சம் தான் பண்ண முடியும். ஆனால் 7.5 லட்சமும் எப்படி ஜிபேல பண்ண சொன்னாங்க? அது ஒரு ட்ரஸ்ட் நம்பர். அந்த ஆபீஸில் முதல் விக்டிம் இந்த பையன், 2வது விக்டிம் இந்த பையன், 3வது எந்த ஏரியாவில் போய் கொடுப்பாங்க, யார் எந்த பையன்றதை நோண்டி எடுக்க வேண்டியதுதான். நம்ம வேற வழியில். இன்ஃப்ளூயன்ஸ் ஒன்றும் இல்லை சார். ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆகி பனிஷ்மெண்ட்டில் போன இன்ஸ்பெக்டரு, திரும்பவும் அவர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கார் இப்போ வரைக்கும். அந்த ஒரு பேக்ரவுண்டை வச்சுக்கிட்டு கீழே இருக்க ஆஃபீஸர்ஸ், மேலே இருக்க பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் யாரும் சப்போர்ட் கிடையாது. இதில்
டிசி லெவல்லலாம் யாருக்கிட்டையும் அவங்க போக முடியல. ஆனால் அவங்க இன்ஸ்பெக்டர் ஏசி இந்த ரேங்க்லேயே வச்சு பேமெண்ட்டை வசூல் பண்ணுறாங்க. இது 1.5 வருஷம், இது 2 வருஷம். பட் இன் பிட்வீன் கேப் வந்து ரொம்ப. இங்கே பாருங்க, இதில் வந்து 2024 ரெசிப்ட் 2 வருஷமா மனுதாரரை எதிர்மனுதாரர் 2 வருடமாக காதலித்து திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பழகி வந்ததாகவும் தற்சமயம் திருமணம் செய்ய மறுப்பதாக புகார் மனு கொடுத்துருக்கிறாங்க சிட்லப்பாக்கத்தில். அதே W23 AWPS ராயப்பேட்டா ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டு 27/7/2023 மனுதாரரை எதிர்மனுதாரர் சுமார் 1.5 வருடங்களாக காதலித்து விட்டு திருமணம் செய்ய மறுப்பதாக புகார். 2 வருஷமா இவரை லவ் பண்ணும்போது வித்தின் 6 months முன்னாடி 1.5 வருஷமா இவரை லவ் பண்ணா எப்படின்னு தெரியல. ஒரே டைம்ல 2 பேரா? அவர் ஈவினிங் லவர், இவர் மார்னிங் லவரான்னு தெரியல. இதுல டேட்டும் ஆக்சுவலி இருக்குது, டேட்டும் இருக்குது, AWPS CSR உடைய டேட் இருக்குது, அதை மாற்ற முடியாது. எஸ், அந்த பொண்ணு கொடுத்தது இந்த பையன் மேல, தோ முன்னாள் காதலன் மேல கொடுத்தது இந்த கம்ப்ளைண்ட். லிசியா பகவான் 1.5 வருஷம்னு சொல்லியிருக்கு. இங்க இவர்கிட்ட 2.5 வருஷம். இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் வெறும் ஜஸ்ட் 6 to 7 months தான். அப்ப 1.5 வருஷமா இவரு, 2 வருஷமா அவரு, ஒரே டேட்ல. எஸ். ஆமா, இதுல யார் ஒரிஜினல் லவர்னு தெரியல. போன வருஷம் 6வது மாசம் வருது, இந்த வருஷம் 7வது மாசத்துல இந்த பையன் மேல கம்ப்ளைண்ட். எஸ், இதுல உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்ல போனா, கமிஷனர் சார் உண்மையிலே நேர்மையா நியாயமா இருக்கிற வாட்ஸ்அப் சாட்டிங்லேருந்து ஒன்னொன்னாவே அவர் பார்த்தாரு. இந்த பையன் முன்னாடி வச்சு எல்லாமே படித்து பார்த்துட்டு இந்த பையன்கிட்டே பேசினாரு. பேசினதுக்கப்புறம் முன்னால் அந்த பாலகுமாரோட ஸ்டேட்மெண்ட் இருக்குதா அதை கேட்டார். அதை கேட்ட உடனே எழுதி எடுத்து அனுப்பிட்டாங்க. பட் சார் இது எப்போ வரும் அப்படின்னா, இல்லைம்மா இன்றைக்கே நான் வந்து டிசி கௌதம் கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் இந்த பையனுக்கிட்ட நேராக டிசி கௌதம் சாரை பாருங்கன்னு சொன்னார். பட் 2 days வர எந்த ரெஸ்பான்ஸ் வராமல் கமிஷனர் PA சார் மார்ட்டின் இஸ் அ வெரி குட் பர்சன், உடனே எந்த ஒரு விஷயத்தில் ரெஸ்பான்ஸ் பண்ணி, இல்லை மேடம் நான் உடனே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டிசி கௌதம் கோயலை நீங்கள் உடனே நேராகவே போய்ப்பாங்க, பேப்பர் நேற்றே போயிடுச்சுது அப்படின்னு 2 daysக்கு முன்னாடி சொன்னார். பட் அந்த டைமில் தான் நாங்கள் டிசி கௌதம் கோயலை பார்க்க போகும்போது புகழேந்தி சார் கொஞ்சம் கூட எங்களை மீட் பண்ணார். ஆக்சுவலி 1 hour வெயிட் பண்ண சொன்னார். இருங்க மேடம் சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாருமே அவங்க பேரண்ட்ஸ் போயிருந்தோம். இருங்க மேடம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணல. இல்லை AWP நாங்கள் பேப்பர் அனுப்பிட்டோம், நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லி ஏசி ஆஃபீஸ் அண்ட் AWP. ஸ்பெஷலாக ஒரே ஒரு விஷயம் நான் வந்து நேற்று நடந்த ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நேற்று பகல ஃபுல்லாக எங்களுக்கு எந்த காலும் வரல. நேற்று நைட்டு 8 மணிக்கு ஏசி ஆஃபீஸ், செல்லியூர் ஏசி ஆஃபீஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏசி ஆஃபீஸில் பேப்பர் இருக்குது, அது எடுத்துகிட்டு நீங்கள் டிசி ஆஃபீஸ்க்கு போங்க. என்னைக்கு போகணுமா? ஏசி ஆஃபீஸில் பேப்பர் இருக்கிறத டிசி ஆஃபீஸுக்கு நாங்கள் எடுத்துன்னு போகிறதுக்கு நாங்கள் என்ன தபால் வேலையாக பார்த்துன்னுக்குறோம்? அங்கேருந்து தானே இங்கே வந்திருக்கு, விசாரிக்க வேண்டியது உங்கள் கடமை. திருப்பி அதை எடுத்துன்னு போய் நான் டிசி ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டா இவங்க கொடுக்குற லெட்டர் எடுத்துன்னு போகிறதுக்கு? மெயினாக கமிஷனர் சார் சொன்னது, நீங்கள் டிசி கோயலை போய் பாருங்கள், இந்த பேப்பர் டிசி கோயல் சார் கிட்ட தான் போகும். இஸ் அ ரியலி வெரி குட் பர்சன் டிசி கோயல், உண்மையிலே நியாயமாக விசாரிக்கிற மனுஷன். அண்டர் த கமிஷனர்ஸ் ஆர்டர் டிசியை தான் பார்க்க வேண்டியது. ஆனால் டிசியை பார்க்க விடாமல் கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸு கிட்ட அலைய விட்டு இந்த பையனை மனநோகடிச்சு இவங்க குடும்பத்தை கண்டிப்பாக உண்மையாக சொல்ல போனால் மொத்த குடும்பமும் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் இறங்கி ரெஸ்கியூ பண்ணி இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதை சட்ட பிரகாரம் சந்திக்கலாம், பத்திரிகையாளர் மன்றத்தில் இதை முதல்ல முறையிடலாம்னு சொல்லி தான் கொண்டு வந்தது. ஏன்னா உண்மையான அநீதி உண்மையாக சொல்ல போனோன்னா, இன்னைக்கு பணமோ இல்லைன்னா பதவியில் இருக்கிறவங்க யாராக கூட இருந்தால் இந்த மாதிரி அப்ராணி இளைஞர்களை பயமுறுத்தும் பெண்கள் மீது வன்மையான சட்டம் பாய வேண்டும். எல்லா பெண்களும் கெட்டவங்கன்னு சொல்லலை, நல்ல பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலது இந்த மாதிரி தன் தொழிலே அதாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். பெண்மையை தவறாக பயன்படுத்தி தொழிலை
விருத்தி செய்து பணத்தை அதிகமாக பேராசையோடு சேர்க்கிற இந்த மாதிரி பெண்கள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நபர்களுக்கு துணை போகும் காவல்துறை அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் நான் கோரிக்கையாக வைத்துக்கிறேன். பொண்ணு பேசின ஆடியோ இல்ல, ஒன் ஃபோன் பொண்ணு பேசின ஆடியோ, அந்த பேமெண்ட் ப்ளே பண்ணுறேன். இல்லை என்னோட இதில் சவுண்ட் வரும். இது 2 ஃபர்ஸ்ட். சார் எதில் வைக்கிறது? அப்படியே இருக்கா? இல்லை ஃபர்ஸ்ட். ஹலோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டரோட வாய்ஸ் கீழே விடுங்க. அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹெல்த் ப்ராப்ளம். சரி நாளைக்கு காலையில வந்துடுவாங்க மேடம். 11 மணிக்கு டாக்டருக்கு வந்துடுவாங்க. சரிண்ணா ஒன்றும் பிரச்சனை ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி சாமுவேலா சைமனா? சார் சாமுவேல் பேசுகிறேன். சாமுவேலு சொல்லுங்கண்ணா. என்னடா நான் எப்படி பண்றதுப்பா? ஏன்னா தியேட்டர்லாம் போனியாமே அப்படியா? புரியல. தியேட்டர்லாம் கூட்டின்னு போனியாமே அப்படியா? தியேட்டர் தான் நான் போனேன். தியேட்டர் கூட்டின்னு போயிட்டு ஏதோ அந்த பொண்ணை கூட்டின்னு போனியா? ஆமா போனேன். ஏதோ அங்க வந்து அது எல்லாம் பண்ணிட்டாமே அப்படியா? தியேட்டர்ல வச்சு எல்லாமே இப்பதான் பண்ண முடியும். சொல்லுங்கண்ணா. தியேட்டர்ல வச்சு ஏதோ அது உனக்கு வந்து ஹேண்ட் ஜாப்லாம் பண்ணிட்டாங்க அப்படியா? என்ன பண்ணிட்டேன்? ஹேண்ட் ஜாப். அதெல்லாம் கிடையாதுண்ணா. இந்த அளவுலாம் எதுவும் பண்ணல. தேட்டர்ல போய் பண்ற அளவுக்கு இது பண்றோம். சொல்லுங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கும் தேட்டர்ல. போற தேட்டர்லாம் கூட்டமா தான் இருந்தது. அப்ப இவனும் காலி தேட்டர்லாம் கூட்டு போவேன். அந்த அளவுக்குலாம் வந்து கிடையாது. ஆமா சொன்ன ரிக்வெஸ்ட் பண்ண. இல்ல மேடம் கொஞ்சம் காலைல வரேன்னு சொன்னா. வேற எதுவும் சொல்லல. ஹாஸ்பிட்டலா எதுவும் பேசல. சரிப்பா ரொம்ப அவங்க நம்மளுக்காக எஃபர்ட் எடுக்கிறாங்க. நீங்க இந்த நேரத்துல வந்து நாளைக்கு வரேன்னா அப்செட் ஆயிடுவாங்கப்பா அவங்க. இல்ல நான் புரியுதுண்ணா. ஸோ இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் கட்சி நேரத்துல பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னா வேற எதுவும் இல்லை. அவங்க வந்தா பிரச்சனை. அவங்க வரவே இல்லையே, நம்ம தான் போறோம். அதுதான் இன்னைக்கு வர ஈவினிங் சொல்லிருந்தோம் இல்லையா? சோ ரெடி பண்ணிட்டா வந்துடுறா அந்த மாதிரி இருந்துச்சு. பேமெண்ட் கேட்டது இல்ல இருக்கு. என்ன பண்றது? அதனாலதான் அதுவும் நான் அனுப்பிச்சிருக்கேன். 10 மணிக்கு வந்துருவீங்களா? இன்னொன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சார் இன்னொன்னு ஆடியோ இன்ஸ்பெக்டர் கேட்டதும் இருக்கு. ஷார்ட் வணக்கம். நான் டாக்டர் சாம் பிரவீன், சேர்மன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன். இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் லிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ட்ராப்பில் உழ வச்சு அவர்கள் மீதே போலீஸில் வச்சு தனக்கு உதவியாக போலீஸில் இருக்கிற ஒரு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசு பிடுங்கிறது. அது மாதிரி இந்த ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி 5 லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பேட்டா ஸ்டேஷனில். அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க. இத்தனைக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது. ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே தவிர எந்த தொடர்புகளும் கிடையாது. ஆனால் இதற்காக பேரம் பேசியதில் இன்ஸ்பெக்டர் ஜெயலட்சுமி 7.5 லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன். அதே போல் இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெயசிலி அவர்கள் இவர் கை உடைஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகளில் பேசி சித்திரவதை செய்திருக்கார்.
என்கவுண்டர் பண்ணிவிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கார் மெயினாக. எதுக்குன்னா 10 மணிக்கு அடுத்த நாள் காலையில் தாலி கட்டலன்னா உன்னை கொண்டு போடுவேன்னு சொல்லி, இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. அது ரிலேட்டடாகவும் கமிஷனரை சந்தித்தோம். தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க சொன்னார். பள்ளிக்கரணை டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழேந்தி அவர்கள், இந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி நான் ஏசிக்கிட்டே அனுப்பிச்சிட்டேன், WPSக்கே போங்க, ஆலுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சிட்லப்பாக்கத்துக்கும் போங்கன்னு சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி அலக்கழித்து இந்த பையனை இப்போ வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்துக்கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாமல் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு. நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு CSR கொடுக்க மாட்டாங்க. கமிஷனர் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு FIRையும் ஃபைல் பண்ணலை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சிட்லப்பாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது. இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும், அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை 3 தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க, பூந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டில் 2 வாட்டி, ஆஃபீஸில் 1 வாட்டி. அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 100 கால் பண்ணியும் கால் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் எண்ணத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும், ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்துக்கொண்டே இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும், காவல்துறையினர் மீது, இதில் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளின் மீது இரக்கம் காட்டவே கூடாது. உண்மையா தொழிலுக்கு விரோதமாக லா அண்ட் ஆர்டரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.